லங்காவ அனுமார் தன்னோட வாளால தீயிட்டு ஃபுல்லா கொளுத்துனார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அந்த லங்காவ கொளுத்துறதுக்கு யார் அனுமாருக்கு உதவியா இருந்தார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜ நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான ஆன்மீக பதிவுகளுக்கு. லங்காவ எரிக்கிறதுக்காக அனுமார் போகும்பொழுது, லங்கா ஃபுல்லாவே ராவணன் தங்கத்தால இழைச்சு வச்சிருந்தான். ராவணனுடைய அந்த மாளிகை கூட தங்கத்தால ஃபுல் அண்ட் ஃபுல் இழைக்கப்பட்ட ஒரு மாளிகை தான். தங்கத்துல ஈஸியா நம்ம நெருப்பு அப்படிங்கிறத பத்த வச்சாலுமே மெல்ட் ஆகுமே தவிர தீப்பத்தி எரியாது. இதே அரக்கு போன்ற விஷயங்கள்லாம் ஈஸியா எரியும். அதனால அனுமார் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அப்ப வெளில வரும் பொழுது ஒரு தனி அறையில சனி பகவான ராவணன் என்ன பண்ணி வச்சிருப்பான்னா, தலைகீழ கட்டி தொங்க விட்டுருப்பான். அப்போ அத பார்த்த அனுமார், ஐயோ! சனி பகவான் ஆச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட வாளால லைட்டா நெருப்பு பத்த வச்சு, அந்த சனி பகவான கட்டி வச்சிருந்த அந்த கயிறுலேருந்து சனி பகவான விடுவிச்சிருவாரு அனுமார். ஸோ அதுக்கு பிறகு சனி பகவான் அனுமார்ட்ட கேட்பாரு. இப்போ உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்பதான் அனுமார் சொல்லுவாரு, எனக்கு இந்த மாளிகை எரிக்கணும்னு. அப்ப சனி பகவான் என்ன செய்வார்னா, அவருடைய வக்கர பார்வையை ராவணனுடைய அந்த மாளிகையில காமிப்பாரு. ஸோ அந்த வக்கர பார்வையை காமிக்கிறனால அனுமார் தன்னுடைய வாளை வச்சு நெருப்பிட்டு மொத்த அந்த மாளிகையும் லங்காவையும் தீயிட்டு எரிச்சிடுறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சனி பகவானுடைய வக்கர பார்வை யார் மேல இருந்தாலுமே கண்டிப்பா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது பேராபத்துக்கள் வரும். ஸோ இதை நிவர்த்தி பண்றதுக்கான சின்ன சின்ன எளிய டிப்ஸ் பரிகாரங்கள் அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருக்கேன். நீங்க இன்னும் செக் அவுட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகளுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ண மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.